நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாய் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி வெள்ளிக்கிழமையில் பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமியில் அம்மனை எப்படி வழிபடுறது, நாள் நேரம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதத்தில் வளர்பிறை பஞ்சமி வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது. இந்த நாளில் அம்பாளை வணங்கி வராகி அம்மனை வழிபடுவதால் எல்லா விதமான செல்வங்களையும் நமக்கு தேடித்தரும். ஆடி அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் 5வது நாள் பஞ்சமி திதியில் வராகி வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடாகும். தேய்பிறை பஞ்சமியில் கடன்கள், எதிரி தொல்லைகள் நம்ம வராகி அம்மனை வழிபடுவோம். அதே மாதிரி வளர்பிறை பஞ்சமியில் நம்ம வழிபடுறதுனால வீடு, மனை, நிலம் வாங்க, குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்க, நம்ம ஆடி வெள்ளிக்கிழமை அன்று வளர்பிறையில் வர பஞ்சமியில் வராகி அம்மனை நம்ம வழிபடுறதுனால இந்த நாள் ரொம்பவே விசேஷமானது. ஆடி மாதத்தில் வரும் வளர்பிறை பஞ்சமி மிக மிக சக்தி வாய்ந்த நாளாகும். வெள்ளிக்கிழமை அன்று மாலை வராகி அம்மனுக்கு விரலி மஞ்சளில் மாலை, மாதுளை பூ மற்றும் மாதுளம் பழத்தை வைத்து நம்ம பூஜை செய்து அர்ச்சனை பண்ணலாம். பூஜை செய்யும் முறை பார்த்திங்கன்னா, அதிகாலையில் எழுந்து குளித்து நீராடி விட்டு வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம விநாயகருக்கு ஒரு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாடு பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வராகி அம்மனுடைய ஃபோட்டோ இல்லை சிலை இருந்துச்சுன்னா எடுத்து நம்ம முதல்ல அவங்களுடைய சின்ன மனையில் அவங்கள உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வாசனை மலர்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விரலி மஞ்சள் மாலை கண்டிப்பாக இன்றைக்கி கட்டி போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபதூப ஆராதனைகள் செய்யணும். அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் செய்யணும். நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா இனிப்பு பொங்கல், பாயாசம் அந்த மாதிரி செஞ்சு வைக்கலாம். காய்ச்சின பால் கூட வைக்கலாம். அதுக்கப்புறம் பழங்களில் பார்த்திங்கன்னா மாதுளம் பழம் ரொம்பவே விசேஷம். மாதுளம் பழம் வாங்கி வைங்க. இல்லைன்னா மாதுளம் பழம் பூ இருந்ததுன்னா, வீட்டில் செடி இருந்ததுன்னா அந்த பூவில் அம்மனுக்கு ஏற்ற மாதிரி அழகாக மாலை கட்டி போட்டிங்கன்னா அது இன்னமும் விசேஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபம் பார்த்திங்கன்னா தேங்காயில் தீபம் ஏற்றுறது இன்றைக்கி ரொம்பவே விசேஷம், ரொம்பவே சூப்பரானதும் கூட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காயில் தேங்காய் எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் சிகப்பு கலரில் திரி போடலாம். இல்லை நெய், இல்லை நல்லெண்ணெய், உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை போட்டு நீங்கள் வராகி அம்மனுக்கு நீங்கள் தீபம் ஏற்றலாம். இந்த மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடுறதுனால ரொம்பவே விசேஷமானது. ஏன்னா ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் வளர்பிறை பஞ்சமியில் அம்மனை நம்ம வழிபடும் பொழுது ரொம்பவே விசேஷமானது. அது கூடவே பார்த்திங்கன்னா இங்கே தேங்காயில் தீபம் ஏற்றலாம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் தீபம் ஒற்றைப்படையில் நீங்கள் அகல் விளக்கில் நீங்கள் தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்யலாம். அதுக்கப்புறம் நீங்கள் விரதம் இருக்கிறது ரொம்பவே சால சிறந்தது. இன்றைக்கி நாள் முழுதுமே இருக்கலாம். வெள்ளிக்கிழமை ஃபுல் டே வராகி அம்மன் வளர்பிறை பஞ்சமி இருக்கிறதுனால அன்று நாள் முழுவதுமே நம்ம விரதம் இருந்து நம்ம வழிபாடு செய்யலாம். மாலை நேரத்தில் பால் பழம் ஒன்று நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் கோவிலுக்கு போயிட்டு நம்ம அம்மனுக்கு, வராகி அம்மனுக்கு நம்ம தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றும் போது கம்பல்சரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிகப்பு கலர் திரி போட்டு தான் ஏற்றணும். நீங்கள் தேங்காயில் தீபம் ஏற்றலாம். இல்லைன்னா அகல் விளக்கில் ஏற்றும் போது சிகப்பு கலர் திரியை மட்டுமே போட்டு நீங்கள் ஏற்றுங்க. வளர்பிறை பஞ்சமி ஆரம்பிக்கும் நேரம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி மதியம் 12:37 மணிக்கு ஆரம்பிக்கின்றது. முடியும் நேரம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அதிகாலை 3:14 முடிகின்றது. வளர்பிறை பஞ்சமியில் நீங்கள் அம்மனை வழிபட்டு விரலி மஞ்சளை மாலை சாற்றி நீங்கள் வழிபடும் பொழுது பார்த்திங்கன்னா அனைத்து விதமான செல்வங்கள் உங்களை தேடி வரும்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக ஒரு 5 பஞ்சமியில் நீங்கள் வராகி அம்மனை நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் கேட்ட வரதை தரக்கூடியவள் பார்த்திங்கன்னா வராகி அம்மன்.
இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் செய்யலாம். அன்னதானம் ரொம்பவே விசேஷமானது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாராவது ஒருவருக்காவது நீங்கள் அன்னதானம் பண்ணுறது வந்து ரொம்பவே விசேஷமானது இன்னைக்கு. வராகி அம்மனை வந்து முதல்ல நம்ம வழிபட தொடங்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வளர்பிறை பஞ்சமியில் வந்து தேர்வு செஞ்சு நம்ம வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி தொடர்ந்து எல்லா பஞ்சமிகளுக்கும் வந்து நீங்கள் வராகி அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதால் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் கூடிய விரைவில் வந்து நிறைவேறும்ன்றது ஐதீகம். நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு பூஜை பண்ண முடியல, டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டிலேயே பூஜை செய்யலாம். எதுவும் தப்பு கிடையாது. நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை செஞ்சாலும் சரி, மாலை நேரத்தில் பூஜை செய்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை நீங்கள் வீட்டில் முதல்ல சொன்ன மாதிரி அம்மனுக்கு வந்து வராகி அம்மனுக்கு வந்து அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு தீப தூப ஆராதனைகள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம் வந்து மாதுளம் பழம், அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு, உங்களால் முடிஞ்ச எள்ளு உருண்டை ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பூஜை செய்யலாம். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். ஒன்று தேங்காயில் செய்யலாம், அப்படி இல்லைனாக்கா அகல் விளக்கில் நம்ம தீபம் ஏற்றி வழிபடும் போது நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் என்பது ஐதீகம். அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வராகி அம்மனுடைய 108 போற்றிகள் வந்து நம்ம சொல்லலாம். அப்படி எதுவுமே தெரியலனாலும் நம்ம ஓம் வராகி அம்மன் தாயே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு 108 முறையும் சொன்னாலும் அதுக்கு பலன்கள் அதிகம். நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா வராகி அம்மன் 108 போற்றிகள் வந்து போட்டிருக்கிறேன். அதையும் நீங்கள் ஒலிக்க செஞ்சுட்டு நீங்கள் அது கூடவே சொல்லிட்டு வரலாம். வராகி அம்மனை நம்ம வழிபடுறதுனால என்னென்ன பலன்கள்னு பார்த்திங்கன்னா எதிரிகளுடைய தொல்லைகள் நீங்கும், தடைகள் நீங்கும், அதுக்கப்புறம் கண் திருஷ்டி நீங்கும். இதெல்லாமே எதிர்மறையான சக்திகளால் பாதிக்கப்பட்டிருந்தால் அதெல்லாம் கூடிய விரைவில் வந்து நீங்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் நினைத்தது நிறைவேறும். குழந்தைகள் வந்து படிப்பில் ஆர்வம் காட்டுவார்கள். அதுக்கப்புறம் வீடு மனை வாங்க ஒரு சிறந்த நாள்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது இப்பொழுது நிறைவேறப் போகின்றது. நான் உனக்கு துணையாக இருப்பேன், உனக்கு நல்லதே நடக்கும் என்ற வரிகளோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.